விழுப்புரம் மாவட்டம் பூரிக்குடிசை கிராமத்தில் கள்ளச்சாராயம் குடித்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த 11 பேரை அவசரமாக டிஸ்சார்ஜ் செய்தது அனுப்பியதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? கண்டிப்பாக அருண், விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில், அதாவது பாண்டிச்சேரியிலிருந்து கள்ளச்சாராயம் வாங்கி குடிச்ச அந்த பூரிக்குடிசை என்கிற பகுதியைச் சேர்ந்த 11 பேர் மருத்துவமனையில் வாந்தி மற்றும் மயக்கம் காரணமாக அனுமதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில், காவல்துறையினர் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்ததன் காரணமாக உடனடியாக அவர்கள் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் ஒரு விளக்க அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கள்ளச்சாராயம் என்றாலே கள்ளக்குறிச்சி தான் நம்மளுடைய நினைவில் இன்னும் நீங்காமல் இடம்பெற்றிருக்கிறது. 73 மரணங்களை தொடர்ந்து நாள்தோறும் மரணங்களாக அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டமே கள்ளச்சாராயத்திற்காக தொடர்ந்து பலியாகி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் குறிப்பாக பல்வேறு பகுதி, விக்கிரவாண்டி அருகே இருக்கக்கூடிய கஞ்சனூர், பூரிக்குடிசை உள்ளிட்ட கிராம பகுதிகளைச் சேர்ந்த அந்த சாதாரண ஏழை மக்கள் பாண்டிச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய கள்ளச்சாராயத்தை வாங்கி குடித்ததாக கூறப்படுகிறது. அங்கு குடித்தவர்கள் 11 பேர் இன்று அனுமதிக்கப்பட்டதாக கூறப்பட்டாலும் கூட அதனை முழுமையாக அந்த மருத்துவமனை நிர்வாகமோ காவல்துறையினரோ 17 பேர் என்று மறுக்கிறார்கள். 6 பேர் ஏற்கனவே டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டதாக உடனடியாக முண்டி அடித்துக் கொண்டு அந்த விழுப்புரம் காவல்துறையினுடைய கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய தீபக் சிவாஜ் என்பவர் தானாகவே முன் வந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டு விட்டார்கள், கள்ளச்சாராயத்தினால் யாரும் அனுமதிக்கப்படவில்லை என்கிற ஒரு விவரத்தை தெரிவிக்கிறார். அதற்கு பிறகாக அவர் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக குறிப்பாக மருத்துவமனையினுடைய முதல்வராக டீனாக இருக்கக்கூடிய ரமாதேவி என்பவர் ஒரு சுற்றறிக்கை விடுகிறார். அந்த சுற்றறிக்கையில் பார்க்கிற பொழுது, அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வட்டம் கஞ்சனூர் மதுரா பூரிக்குடிசை கிராமத்தில் 8/7/2024 நேற்று புதுச்சேரி சாராயத்தை குறித்து 7 நபர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு நேற்று முன்தினம் அவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காவல்துறையினரை 7 நபர்களையும் அழைத்து வந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இன்றைக்கு விழுப்புரம் அரசு மருத்துவமனையில், அதாவது உறவினர்கள் 50க்கும் மேற்பட்டோர் அந்த குவிந்திருந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. விழுப்புரம் அந்த முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையே பரபரப்பாக இருந்த நிலையில் கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் குறிப்பாக எத்தனை பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு தெளிவான புள்ளி விவரத்தை கூட ஏன் இவர்கள் வெளியிடுவதற்கு தயங்குகிறார்கள் என்கிற நிலை இருக்கிறது. 11 பேர் அனுமதிக்கப்பட்டார்கள் என்று ஊடகங்களில் செய்திகள் வந்த பிறகு தற்போது ஒரு செய்தி குறிப்பை முதல்வர் வெளியிடுகிறார். 7 நபர்கள் விழுப்புரம் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்ந்ததாகவும் அதில் 5 பேர் சிகிச்சை முடிந்து இன்று திரும்புவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். மீதமுள்ள 2 பேருக்கு குடிப்பழக்கம் இருந்ததால் மஞ்சள் காமாலை நோய் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 7 பேருமே குடிப்பழக்கம் உள்ளவர்கள் தான். இவர்கள் கருத்துப்படியே சொன்னாலும் கூட 7 பேருமே குடிப்பழக்கம் உள்ளவர்கள் தான். அப்படி என்றால் 2 பேருக்கு மட்டும் எப்படி இவர்களுக்கு மஞ்சள் காமாலை வருகிறது என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் இந்த கள்ளச்சாராயத்தினுடைய பாதிப்புகளை மறைப்பதற்கும் கள்ளச்சாராய மரணங்களை மறைப்பதற்கும் தொடர்ந்து இது போன்ற நடவடிக்கைகளை உத்திகளை இவர்கள் பயன்படுத்துவதாகவும் பாதிக்கப்பட்டவருடைய தரப்பினுடைய குரலாக இருக்கிறது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியினுடைய மரணம் என்பது இவர்களுடைய புள்ளி விவரம்படி 66ஓடு நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் கள ஆய்வில் நாம் மேற்கொண்டது மறைக்கப்பட்ட மரணங்கள் என கணக்கிலிடப்பட்ட மரணங்களுடைய அடிப்படையில் 73 மரணங்கள் இந்த கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய உயிரிழப்பு நிகழ்ந்திருக்கிறது. இன்றைக்கு பாண்டிச்சேரி அருகே பூரிக்குடிசையை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் அந்த கள்ளச்சாராயத்தை குடித்தார்கள், எவ்வளவு பேர் முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அனுமதித்தார்கள். 8ஆம் தேதி காவல்துறையினர் கொண்டு வந்து அனுமதித்திருந்தால் 8ஆம் தேதியே இந்த முதல்வர் சுற்றறிக்கை விடாதது ஏன்? அதே போன்று காவல்துறையினர் இது குறித்து ஒரு விளக்க அறிக்கை விடாதது ஏன்? ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக கள்ளச்சாராய பாதிப்பு மரணங்களை மறைப்பதற்காகவே இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக பாதிக்கப்பட்ட உறவினர்கள், பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். குறிப்பாக இது குறித்து காவல்துறை கண்காணிப்பாளர் தீபக் சிவாஜியிடம் கேட்டபோது கூட அதுபோன்று கள்ளச்சாராய பாதிப்புகள் யாரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்படவில்லை, பாட்டில்கள் குடித்துத்தான் அந்த பாதிப்பு இருந்தது, அது சரியாக வீடு சென்று விட்டதாக அவர் தெரிவித்தார் காலையில். ஆனால் தற்போது மருத்துவமனை நிர்வாகத்தில் 7 பேர் காவல்துறையினர் கொண்டு வந்து அனுமதித்தார்கள் என்று சொல்லுகிறார்கள். காவல்துறை கண்காணிப்பாளரே இல்லை என்று சொல்லுவதும், மருத்துவமனை முதல்வர் காவல்துறை தான் கொண்டு வந்து அனுமதித்ததாக சொல்லுவதும் எந்த விதத்தில் இது முரண்பாடுகளோடு ஏற்றுக்கொள்ள முடியும் என்கிற இந்த தகவல் இருக்கிறது. எனவே முரண்பாடுகளை எல்லாம் கடந்து உண்மையான
ஒரு விளக்கத்தினை மருத்துவமனை தரப்பிலும் காவல்துறை தரப்பிலும் அளிக்க வேண்டும். ஏனென்றால் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணத்திலே பல்வேறு மர்மங்கள் புதைந்து கிடப்பதாக, அவிழ்க்கப்படாத மர்மங்கள் இருப்பதாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் குமரிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், விழுப்புரம் மாவட்டத்தில் இன்னொரு கள்ளக்குறிச்சியாக மாறுவதற்கு முன்பாக அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து கள்ளச்சாராயத்தினால் பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பதற்கு அதற்கு தேவையான மருந்துகளை கொடுத்து அதற்கான தீவிர சிகிச்சைகளை அளித்து வெளிப்படைத்தன்மையோடு இந்த அரசாங்கமும் குறிப்பாக சுகாதாரத்துறையும் மருத்துவமனை நிர்வாகமும் காவல்துறையை சேர்ந்தவர்களும் காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட நிர்வாகமும் செயல்பட வேண்டும் என்பதே அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தினுடைய வேண்டுகோளாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.